இதுல இருந்து வெளியே வந்தவர் தான் அவரும். சரிங்களா? ரைட். ஸோ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் இப்போ ஐஏஆர்எஸ் ஆஃபீஸராக இருப்பாரு. சரிங்களா? அகைன் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக யூபிஎஸ்சி ரிசல்ட் கூட வந்திருக்கு. ஸோ அதுக்கு இப்போ ஆர்டிஐ பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நிறைய ரிசல்ட்ஸ் வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆர்டிஐ பண்ணியிருக்காங்க. இதை பற்றி பார்க்கலாம். ஆர்டிஐயோட ஆம்பிட் இப்போ எதுக்காக இது நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஐயோட ஆம்பிட், அதாவது இதுக்கு முன்னாடி ரைட் இன்ஃபர்மேஷன்ல யார் யாரெல்லாம் கொஸ்டின் பண்ணலாம், யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் இப்போ எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இதோட ஆம்பிட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இன்னும் சில பேரை வந்து இதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்கொயர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க போறோம். ரைட். கீ ஃபீச்சர்ஸ் ரைட் இன்ஃபர்மேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. ஸோ இப்போ அமெண்ட்மெண்ட் நடக்குது. ஸோ இந்த பில்ல என்ன சேஞ்ச் பண்ண போகுது அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இன்ஃபர்மேஷன் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஒரு ஸ்டேட்டையும் ஒரு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் ஒர்க் பண்ற அந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் சென்ட்ரலையும் சரி ஸ்டேட்லயும் சரி ஒர்க் பண்ற அந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் அவங்களோட டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் என்னென்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆர்டிஐ ஆக்ட்ல அவங்களோட டேர்ம் ஆஃப் சர்வீஸ், அதாவது அவங்க ஆஃபீஸ்ல எவ்வளவு நாள் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 years. சரிங்களா? ஸோ ஸ்டேட் லெவலு பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் லெவல்ல இருந்தாலும் இல்ல ஸ்டேட் லெவல்ல இருந்தாலும் 5 years அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து 5 years, 4 years, 3 years, 6 years, 7 years, 8 years. ஸோ இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணிக்கலாம் அந்த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். சரிங்களா? இதுக்கு முன்னாடி 5 years அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ்டு இருந்துச்சு. நீங்க இந்தியன் பாலிட்டி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதில் பார்த்துருக்கலாம். ஸோ அதில் அந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்னு படிச்சீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து 5 years அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டேர்ம் வந்து கவர்மெண்ட்டே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. அண்ட் நெக்ஸ்ட் சேலரி. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸோட சேலரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், சரிங்களா, அண்ட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் சிஐசி சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஒர்க் பண்றவங்களுக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் என்ன சேலரி வாங்கினாரோ அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டேட்ல ஒர்க் பண்ற இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ்க்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர்ஸ் என்ன சேலரி வாங்குறாங்களோ அதுக்கு ஈக்குவல் சேலரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க டிட்டர்மைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் இவங்களோட சேலரியை வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேர்ம் ஆஃப் சர்வீஸ் அதுக்கப்புறம் சேலரி இது ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரைட். ஆம்பிட். ஸோ என்னென்ன வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த பப்ளிக் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க ஆர்டிஐ 2005ல. ஸோ இப்போ அதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸ், முக்கியமாக என்ஜிஓஸ் கொண்டு வந்துட்டாங்க. நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து சப்ஸ்டான்ஷியலி அதாவது கவர்மெண்ட் வந்து இப்போ ஃபினான்ஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை பண்ணியிருந்தாலோ இந்த என்ஜிஓ வந்து உள்ள ஆட் பண்ணிட்டாங்க. அடுத்து ஆஃபீஸ் ஆஃப் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இதுக்கு முன்னாடி சிஜிஐ வந்து கண்டிப்பா ஆர்டிஐ கீழே கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிஐயோட ஆஃபீஸும் ஆர்டிஐ கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போறோம். சென்ட்ரலைஸ்டு பப்ளிக் கிரீவன்ஸ் ரெட்ரஸ் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம். இந்த ரெட்ரஸ் வந்து ஆல்ரெடி உண்டு. சரிங்களா? நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே தான் வருது. இது ஒரு ஆன்லைன் வெப் எனேபிள்டு சிஸ்டம். சரிங்களா? எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கன்சியூமர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெட்ரஸ் அதாவது அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கான ரெட்ரஸ் அதுக்கான சொல்யூஷன் என்னமோ அதை அவங்க வாங்கிக்கலாம். பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் 24/7. சரிங்களா? எனிவேர் அண்ட் எனி டைம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. 24/7 அப்படி கொண்டு வந்ததுனால இது இப்போ நம்ம படிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சரிங்களா? முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்து கம்பேர் பண்ண முடியாது. சரிங்களா? ஆதார் நம்பரை வந்து ஒரு ப்ரூஃபா கொடுக்க சொல்லி நம்ம கண்டிப்பா கம்பேர் பண்ண முடியாது. அதாவது சட்டத்துல வந்து சொல்லியிருந்தா அதாவது ஒரு சட்டத்துல இந்த ஆதார் நம்பர் வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டவங்க மட்டும் நம்மளோட ஆதார் நம்பரை கொடுக்கலாம். ஸோ மற்றபடி என்ன பண்ண முடியாது அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிவிஜுவல் வந்து கம்பேர் பண்ண முடியாது. அன்லெஸ் ஏதாவது ஒரு லா இருந்தால் மட்டுமே ஆதார் நம்பரை வந்து கம்பேர் பண்ணி கேட்க முடியும். இல்லை அப்படின்னா கம்பல்சரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆதார் நம்பர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாலண்டரி பேசிஸ் தான். சரிங்களா? கேஒய்சி டாக்குமெண்ட் நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேஒய்சி டாக்குமெண்ட் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் கரெக்ட் பண்ணுவாங்க. அவன் பேங்க்லாம் பார்த்துருப்போம் உங்களோட கேஒய்சி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க.
பேங்க் அக்கௌண்டோட நம்மளோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே லிங்க் பண்ணிருப்பாங்க. ஸோ கேஒய்சி பண்ணிட்டீங்களா, கேஒய்சி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிடுவாங்க. நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம கஸ்டமர் யாரு அப்படின்ட்டு வெறும் அக்கௌண்ட் நம்பர் வச்சுக்கிட்டா அந்த கஸ்டமர் யாருன்னு தெரியாது இல்லைங்களா? ஸோ சம்மந்தப்பட்ட அந்த டீடைல்ஸ், அட்ரஸ் சம்திங் அந்த மாதிரி கேஒய்சி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். ஸோ அதுக்காக தான் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கேஒய்சிக்கு கூட வாலண்டரி கஸ்டமரா வந்து நம்ம தான் வாலண்டரியா வந்து எங்கிட்ட ஆதார் கார்டு இருக்கு, ஆதார் கார்டே நீங்க வந்து கேஒய்சியா எடுத்துக்கோங்க அப்படின்னா சொன்னா மட்டும் தான் எடுத்துக்க முடியும். ஸோ அவங்களா வாலண்டரிக்கு வந்து கண்டிப்பா நம்மள ஃபோர்ஸ் பண்ணியே கம்பல் பண்ணியே வாங்க முடியாது. சரிங்களா? இதுல வேற என்ன ஹைலைட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆதார் ஆக்ட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஸோ இப்போ எப்படி இருக்க போகுது, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு இண்டிவிஜுவலோட ஐடென்டிட்டி will be verified by ஆதார் ஆத்தென்டிகேஷன். இங்க ஒவ்வொன்றும் பண்ணும்போது கண்டிப்பா ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணி ஓடிபி பண்ணி தான் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட பயோமெட்ரிக் டெமோகிராபிக் இன்ஃபர்மேஷன் இதுதான் ரொம்ப முக்கியமானது. அது வெரிஃபிகேஷனுக்கு அதுதான் எடுப்பாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தது இப்படிதான் இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் வெரிஃபிகேஷன். இதுக்கு முன்னாடி ஒன்லி ஆன்லைன் மட்டும் தான் நம்மளோட ஃபிங்கர் வைப்போம். சரிங்களா? எந்த ஃபிங்கர், அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் வைப்போம். ஸோ நம்மளோட பயோமெட்ரிக் டேட்டால இருந்து டெமோகிராபிக் இன்ஃபர்மேஷன் வரைக்கும் எல்லாமே வந்து அதில் ஷேர் ஆகும். இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் ஆத்தென்டிகேஷன். ஸோ ஆத்தென்டிகேஷனே இல்லாமல் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன்ல. சரிங்களா? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேஷன்ஸ். சரிங்களா? யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க தான் ஆதாரை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுக்க போறாங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன பண்றாங்க அப்படின்னா, கன்சென்ட் ஆஃப் இண்டிவிஜுவலோட கன்சென்ட்டை பார்ப்பாங்க. சரிங்களா? அவங்க வந்து ஓகே சொல்றாங்களா இல்லையா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுக்கு வந்து ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா அதை சொல்லணும், இன்ஃபார்ம் பண்ணணும் உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரை வந்து கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி, அதாவது ஸ்டோர் பண்ணக்கூடாது முக்கியமா. சரிங்களா? கலெக்டும் பண்ணக்கூடாது, யூஸும் பண்ணக்கூடாது. வேற எதுவும் அவங்களுக்கு தெரியாம யாரோட ஆதாரம், ஸோ அவங்களுக்கு தெரியாம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கலெக்ட் பண்ணவும் கூடாது, யூஸ் பண்ணவும் கூடாது, அதை ஸ்டோர் பண்ணி வைக்கவும் கூடாது. சரிங்களா? இன்க்ளூடிங் பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஆஃப்லைன் அப்படிங்கிறதுனால ஒரு ஜெராக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு தெரியாம எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட், வாலண்டரி யூஸ் ஆஃப் ஆதார். இது முன்னாடி யூஸ் ஆஃப் ஆதார் நம்பர் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ அதுக்கு எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா, ஆத்தென்டிகேஷன் கொடுத்து தான் பண்ணணும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் மேண்டட்ரி. சரிங்களா? வாலண்டரி யூஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த பில் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிகிராஃப் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெண்ட்மெண்ட் பண்ண போறாங்க. ஸோ அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டி அவங்களோட கிளைண்ட்ஸ் எப்படி பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா, ஆத்தென்டிகேஷன் பண்ணுவாங்க. அப்படின்னா ஆஃப்லைன் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆதார். இதுக்கு முன்னாடி வந்து டைரக்டா ஆத்தென்டிகேட் தான் பண்ண சொல்லுவாங்க. நம்மளோட ஆதார் நம்பர் வந்து போட்டோ அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ நம்ம சொன்னோடனே ஓடிபி சொல்லுவோம், ஓடிபி சொன்னோடனே ஆத்தென்டிகேட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஆத்தென்டிகேஷன் ஓகே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா ஆஃப்லைன் வெரிஃபிகேஷன். சரிங்க. ஸோ அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் அப்படின்னா எனி அதர் டாக்குமெண்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் சொன்னா அதையும் நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுல முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட ஐடென்டிட்டிக்காக ஆதார் நம்பரை கம்பல்சரியா கேட்டு ஆதார் நம்பர் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டினை பண்ண முடியாது. சரிங்களா? அந்த பையன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதார் நம்பர் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியா நான் வேற ஏதாவது ஒண்ணுதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இல்ல சார் நீங்க ஆதார் கொடுத்து தான் ஆகணும், எல்லாம் உங்களுக்கு வந்து இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சர்வீஸையும் டினை பண்ணக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க அமெண்ட்மெண்ட்ல. நெக்ஸ்ட் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஆதார் நம்பர் கேன்சலேஷன் ஃபார் யங் அடல்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி கிடையாது. பட் இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதார் நம்பர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? வித்தின் 6 months, அதாவது 18 இயர்ஸ் ஏஜ் அட்டன் பண்ண உடனே 6 monthsல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆதார் நம்பர் வந்து இப்போ வந்து கேன்சலேஷன் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய செக்யூரிட்டி, கன்ஃபிடென்ஷியலிட்டி இது எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் கேஸ்லாம் அங்கெல்லாம் போயிட்டு இருந்தது. சரிங்களா? சரி, அந்த ஆதார் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ அப்படி கிடையாது. சரிங்களா? ஸோ ஒன்லி ஆர்டர்ஸ் பை ஹை கோர்ட்ஸ். இது முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் சொன்னாவே நீங்க வந்து அதை இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஹை கோர்ட்ஸ் இல்லை, அதுக்கு மேல, அதாவது ஹை கோர்ட் அப்படின்னா அதுக்கு மேல ஒன்னே தான் இருக்கு, சுப்ரீம் கோர்ட். ஸோ அவங்க மட்டும் தான் டிஸ்க்ளோஷர் பண்ணும். ஸோ இதுக்கு ஆதாரம் வந்து பண்ணிக்கலாம், இதுக்கு ஆதாரம் வந்து ஒரு ப்ரூஃபா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற அதிகாரம் இனிமேல் ஹை கோர்ட்ஸ்
அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு மேலே இருக்கிற கோர்ட்டுக்கு மட்டும்தான் உண்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு கிடையாது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி கீழே ரேங்க் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு, அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்புக்காக இந்த ஆதார் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அவங்களும் டைரக்ஷன் பண்ண முடியாது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி கீழே இருந்தாவே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. முன்னாடி வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி கீழே இருந்தால் தான் பண்ண முடியாது அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து செக்ரட்டரிக்கு ரேங்க் கீழே இருந்தாவே அந்த மாதிரி டைரக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஃபண்ட். ஸோ இது ஆல்ரெடி உள்ளது வந்து இந்த யூனிக் தான் இருந்தது. சரிங்களா? யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதுதான் இருந்தது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சல்டேட்டிவ் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவங்களுக்கு கிரெடிட் பண்ணாங்க. அவங்க தான் இந்த ஆதார் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்தது, ஆதார் நம்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணது, அதை ஆதார் கார்டு எல்லாமே இஷ்யூ பண்றது எல்லாமே அவங்க தான். சரிங்களா? ஸோ ஃபீயும் கலெக்ட் பண்ணாங்க இல்லையா, கவர்மெண்ட் வந்து ரெவன்யூவும் கொடுப்பாங்க. கன்சல்டேட்டிவ் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில இருந்து ஃபீ கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பிசிக்கல் ஆதார் கார்டு கேட்குறோம் அப்படின்னா 50 rupees. சரிங்களா? சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீஸ், கிராண்ட்ஸ், சார்ஜஸ். ஆடியோ கிளியரா இல்லை சார். ஆடியோ கிளியரா இல்லைங்களா? இப்போ கேக்குதுங்களா? இப்போ கேக்குதுங்களா? ரொம்ப பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுதுங்களா? எஸ் சார். ரைட் மேம், இப்போ பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஃபீ, ரெவன்யூ இது எல்லாமே வந்து கன்சல்டேட்டிவ் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் கிரெடிட் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ், கிராண்ட்ஸு, சார்ஜஸ்ஸு இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? யூடாய் ஃபண்டுன்னு சொல்லிட்டு தனியாக கிரியேட் பண்ணி ஸோ அதில் தான் இனிமேல் கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு. சரிங்களா? அதாவது யுடாய் ரெஜிஸ்டர் பண்ணதான் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இந்த மாதிரி ஆதாரை யூஸ் பண்ணி தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யுடாய் ரெஜிஸ்டர் பண்ண மட்டும் தான் அந்த கம்ப்ளைண்ட்டை கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது. இண்டிவிஜுவல் வந்து ஒரு என்னோட ஆதார் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணா கூட கோர்ட் வந்து இப்போ அக்செப்ட் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி யுடாய் கம்ப்ளைண்ட் வந்தால் மட்டும்தான் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஆதார் இது வந்து இவங்க தப்பாக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும்தான், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இண்டிவிஜுவலுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ நியூ ஆதார் ரிக்வெஸ்ட் சிஸ்டம் புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் தான் நடந்திருக்கு, வேற எதுவும் பெருசாக நடக்கல. சரிங்களா? இந்த யுடாயோட டைரக்ஷனு, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யுடாய் சொன்னால் மட்டும்தான் அது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? யுடாயோட பெர்மிஷன் எல்லாமே யாரும் எதையும் யூஸ் பண்ண முடியாது. முக்கியமாக வந்து இந்த டெலிகாம் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் அண்ட் அப்பேட் ட்ரிபியூனல். சரிங்களா? ஸோ இவங்க முக்கியமான விஷயம் வந்து இவங்க தான். நம்ம எல்லா சிம் கார்டு இல்லை நம்பர் வாங்குறதுக்காக தான் மேக்ஸிமம் நம்ம ஆதார் இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல தப்பு நடந்தது அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதுக்காகவே தனியாக ட்ரிபியூனல் இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். சரிங்களா? FCRA. இப்போ கிளியரா கேட்குங்களா வாய்ஸ்? லைட்டா பிரேக் ஆகுது சார். லைட்டா பிரேக் ஆகுதுங்களா? என்ன மிஸ்டேக் நடக்குதுன்னு தெரியலைங்க. மீதிக்கு உங்களுக்கு கேக்குதா? மொத்தம் யாராவது இந்த இஷ்யூ இருக்குங்களா? ஹலோ? எஸ் சார், பிரேக் ஆகுது சார். பிரேக் ஆகுங்களா? ரொம்ப பிரேக் ஆகுதுங்களா? இப்போ நல்லா இருக்கு சார். நேத்து மாதிரி தான் சார் ஆகுது. तेजस सर சார் புது கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் கொஞ்சம் கிளாரிட்டியா கேக்குது சார். மித்த வேர்ட்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். கண்டினியூஸ் ஆயிடுச்சு நம்ம. ஓகே, ஓரளவு ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணி பார்ப்போம். அப்போ கரெக்டா வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? ரொம்ப வேகமா சொல்றதுனால அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வருதுங்களான்னு தெரியல. கொஞ்சம் ஸ்லோவா சொல்லி பார்ப்போம். ரைட். ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FCRA, இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். சரிங்களா? ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ஜிஓஸ்க்கு, நிறைய ஆர்கனைசேஷனுக்கு
அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஃபண்ட் வந்து ஃபாரின்லேருந்து வந்துருக்கும். சரிங்களா, நிறைய ஆர்கனைசேஷன் நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கவர்மெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸ்க்கே அப்ஸ்ட்ரக்ஷனிஸ்டாக பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, கவர்மெண்ட்டோட டிசிஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண விடாமல் அதுக்கு அகேன்ஸ்டாக போராடுறது. சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு வார்த்தை நல்லா ஹைலைட் ஆயிருக்கு. அந்த ஒரு வார்த்தை என்ன மட்டும் நல்லா கவனிங்க. அப்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட் ஆக்டிவிசம் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா, ஸோ இது வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபி ரிப்போர்ட்லேயே சொல்லியிருக்காங்க. இதை இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் எந்த ஒரு டிசிஷன் எடுக்க போனாலும் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஃபாரின் ஃபண்டு அந்த மாதிரி ஃபண்டு ஒன்று இருக்கிறதுனால இவங்க ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி நிறைய கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக போராடுறாங்க. சரிங்களா, ஒரு பெரிய தடையை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு ஐபி ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. ஸோ இது சம்மந்தமான ரிப்போர்ட் பிஎம்ஓவுக்கும் போயிருக்கு. அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கும் போயிருக்கு ஜூன் 2019. ஸோ அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. கிரீன் பீஸ் அப்படின்ற ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எனர்ஜி மிக்ஸ். சரிங்களா, கிரீன் எனர்ஜி ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு எனர்ஜி மிக்ஸ் இந்தியாவோட எனர்ஜி மிக்ஸை இந்த கிரீன் பீஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணுறதா, அதாவது அதை வந்து தகர்க்க பார்க்கறதா வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்டு ஆன்டிகோல் லாபியிங் குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப்போட சேர்த்துக்கிட்டு இந்த கிரீன் பீஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் இந்தியாவோட எனர்ஜி மிக்ஸையே வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணுறதா அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சரிங்களா, நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்துருப்போம். கூடங்குளம் அதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம். சரிங்களா, அதில் என்னென்ன நடந்தது, அது அவங்களுக்கும் ஃபாரின் ஃபண்ட் எப்படி எல்லாம் வந்தது ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுலாம். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயத்திலையும் இந்த ஃபாரின் ஃபண்ட் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால நிறைய வந்து இந்த மாதிரி அப்செக்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதனால என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2015 ஹோம் மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்சிஆர்ஏ லைசன்ஸை வந்து 10,000 ஆர்கனைசேஷன்ஸ். சரிங்களா, ஒரு 10,000 ஆர்கனைசேஷன் வந்து போலி ஆர்கனைசேஷன் அண்ட் அவங்க வந்து சரியான சர்டிஃபிகேட்டை வச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ஆர்கனைசேஷனோட லைசன்ஸை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 கேன்சல் பண்ணிட்டாங்க. சரிங்களா, ஸோ இந்த லைசன்ஸ் இந்த எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் இருந்தால் தான் நம்ம ஃபாரின் ஃபண்ட் வந்து அக்செப்ட் பண்ணவே முடியும். சரிங்களா, ஸோ இந்த எஃப்சிஆர்ஏ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் எப்போ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 தான். சரிங்களா, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்தியாவில் ஏதாவது ஒரு ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, சரிங்களா, எந்த ஒரு ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஒரு ஃபாரின் சோர்ஸோ இல்லை ஃபாரின் கம்பெனி ஃபண்டையோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் நேஷனல்ஸ். சரிங்களா, கம்பெனிஸ், அதாவது இந்தியாவிலேயே வந்து கம்பெனிஸ் வந்து ஃபாரின் நேஷனல்ஸ்க்கு சொந்தமாக இருந்தா அந்த ஃபண்டு. சரிங்களா, இந்தியன் ஆரிஜின் பீப்புள் இந்தியாவை ஆரிஜினாக வந்து ஃபாரின்ல இருக்கிறவங்க அவங்களோட ஃபண்டு, ஃபாரின் சிட்டிசன்ஷிப்ல வாங்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அவங்க, ஸோ அவங்களோட ஃபண்டு இதை கூட என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் பண்ணியிருப்பாங்க. ரைட். ஸோ இப்போ எஃப்சிஆர்ஏ 2010 மாற்றும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஆக்டை வந்து ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நிறைய அத்தாரிட்டி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ இந்த டொனேஷன்ஸ் ஃபாரின்லேருந்து நிறைய டொனேஷன்ஸ் வருது. ஸோ இந்த டொனேஷன்ஸ் எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அத்தாரிட்டி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதில் என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் வந்து ப்ரைவேட் பண்ணுது. அதாவது ஒரு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது, அதை யூஸ் பண்ணக்கூடாது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஆக்டிவிட்டிஸ் டெட்ரிமெண்டல் ஆன் அல்லது டு நேஷனல் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா, நம்ம தேசிய நலனுக்கு எதிராக, நம்ம நாட்டு நலனுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஃபண்ட் வந்து அக்செப்ட் பண்ணவும் கூடாது, அதை யூஸ் பண்ணவும் கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெளிவாகவே சொல்லுது. சரிங்களா, அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பார் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, பொலிட்டிக்கல் நேச்சர் ஃபாரின் ஃபண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இந்த பொலிட்டிக்கல் நேச்சராக இருக்கிற நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அதையும் பேன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் இந்த பொலிட்டிக்கல் நேச்சர் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குங்களா, அவங்க என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை எப்போ மட்டும் அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ ஃபார் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் மற்ற என்ஜிஓஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இவங்க எல்லாருமே வந்து மேண்டட்ரி. சரிங்களா, கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுறோம். எஃப்சிஆர்ஏ ரெஜிஸ்டர் பண்ணாதான் ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை ரிசீவ் பண்ணவே முடியும். சரிங்களா, அப்படின்னு ரொம்ப டைட்டாக பாலிசியாக மாற்றிருப்பாங்க.
ரைட். ஸோ இது சம்பந்தமா 2014ல டெல்லி ஹைகோர்ட் ஒரு ரூலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் எலெக்ஷன் கமிஷன் இவங்க 2 பேரும் வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், சரிங்களா, அகேன்ஸ்ட் தி காங்கிரஸ் அண்ட் தி பிஜேபி. சரிங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அகேன்ஸ்ட் தி காங்கிரஸ் அண்ட் தி பிஜேபி, சரிங்களா. ஸோ அக்செப்டிங் ஃபாரின் ஃபண்ட்ஸ் இன் வயலேஷன் ஆஃப் த லா. இந்த 2 கட்சிகள் தான் அதிகமான ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்து கண்டிப்பா ரிசீவ் பண்ணியிருக்கு. அது 2014 எலெக்ஷன்லயும் அப்படிதான் இருந்தது. அண்ட் அகைன் 2019 எலெக்ஷன்லயும் பிஜேபிக்கு தான் அதிகமான ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வந்து வந்துருது. நம்ம முன்னாடி படிச்சிருந்தோம், இந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் நேச்சரா இருக்கிற ஒண்ணு கூட என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபாரின் ஃபண்ட் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ரிஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, சரிங்களா, ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் ஃபண்ட்ஸை அக்செப்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ட் சொல்லுது. ஆனா இந்த மேஜர் நேஷனல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்ற இந்த 2 பார்ட்டி, சரிங்களா, போத் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி, இந்த 2 கட்சி தான் அதிகமான ஃபாரின் ஃபண்ட்ஸை ரிசீவ் பண்ண கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபை பண்ணி, ஸோ அது சம்பந்தமான கேஸ் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போய் டெல்லி ஹைகோர்ட் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எலெக்ஷன் கமிஷனும் இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. ரைட். இதுல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா சார், ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் கேட்டுறாதீங்க, எதுவும் இல்லை, சரிங்களா, எந்த எதுவும் நடக்கல, அப்படியே விட்டுட்டாங்க அமைதியா. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஆக்ட் 2016. ஸோ இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை ஃபாரின் கம்பெனி அப்படின்னு டிஃபைன் பண்றதுல சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஒரு ஃபர்ம் வந்து லெஸ் தென் 50% ஷேர் கேபிட்டல், சரிங்களா, ஒரு ஃபாரின் என்டிட்டி, அதாவது ஃபாரின் கம்பெனி வந்து அதோட டோட்டல் ஷேர்ல 50% கீழே வந்து ஹோல்டு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஒரு ஃபாரின் சோர்ஸா நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஷேர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேட்டிவ்ல இருக்கிறதுனால அது ஒரு ஃபாரின் என்டிட்டி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் ஃபண்ட் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வர்றதுக்கு ஒரு வழியா கிரியேட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா, 2016ல. ரைட். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் எப்போ பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா கேம் இன்டு எஃபெக்ட் செப்டம்பர் 2010ல இருந்து வந்திருக்கு. இருந்தாலும் இந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ் ரிசீவ் பை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பிஃபோர் 2010 வந்து என்ன பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்ட் ஸ்க்ரூட்டினில தான் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ அதையும் விசாரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் தி ஃபினான்ஸ் பில் 2018 இதுல என்ன இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது திஸ் இயர் இந்த 2018 என்ன பண்ணிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா அகைன் 1976 அதை ஏற்றி கொண்டு போறாங்க, சரிங்களா. அதாவது ஃபாரின் ஃபண்டிங் ஃப்ரம் 1976 அதுல இருந்து ஸ்க்ரூட்டினி பண்ணணும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ 2018 இருந்தாலும் 1976ல இருந்து அகைன் யாரெல்லாம் ஃபாரின் ஃபண்டிங் வந்து இவ்வளவு ரிசீவ் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அகைன் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சொல்லியிருந்தாங்க, சரிங்களா. இந்த என்ஜிஓஸ் அண்ட் எஃப்சிஆர்ஏ அவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இல்லைங்களா. ஸோ என்ஜிஓஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்ட்டு அவங்க மிகப்பெரிய சோர்ஸ் இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் தான். ஸோ இவங்க 2 பேரும் அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி நிறைய என்ஜிஓஸ் அப்படிதான் ரன் ஆகிட்டு இருக்கு, பார்க்கலாம். ஸோ என்ஜிஓஸ் அப்படிங்கிறது ஒரு டெஃபினைட் கல்ச்சரல், எக்கனாமிக், எஜுகேஷனல், ரிலிஜியஸ் ஆர் சோஷியல் ப்ரோக்ராம், சரிங்களா. இதில் ஏதாவது ஒரு பர்டிகுலராக எடுத்துப்பாங்க. ஒன்று கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க, இல்லை எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் ஆவாங்க, இல்லை எஜுகேஷன் கொடுப்பாங்க, சரிங்களா. அப்படி இல்லைன்னா ரிலிஜியஸ் ஆர் சோஷியல் ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் அனாதை குழந்தைகளுக்காக நான் ஆசிரமம் பண்றேன் அப்படின்னு பண்ணலாம், சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா வயசானவங்களுக்காக பண்ணலாம் அப்படின்லாம், இல்லை ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக நான் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வந்து கண்டிப்பா எடுத்துக்கலாம் வித் ப்ரியர் பர்மிஷன், சரிங்களா. அதாவது எஃப்சிஆர்ஏ வாங்கி தான் பண்ண முடியும், அந்த லைசன்ஸ் வாங்கி தான் இவங்க எல்லாம் அந்த கான்ட்ரிபியூஷனை அக்செப்ட் பண்ணவே முடியும், சரிங்களா. ஒரு என்ஜிஓ அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3 years, சரிங்களா. எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி அட்லீஸ்ட் 3 years இருக்கணும், சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் ஃபண்ட் எல்லாமே ரிசீவ் ஆக முடியும். நீங்க உடனே இன்னைக்கு என்ஜிஓ ஓபன் பண்ணி என்னைக்கே லைசன்ஸ் வேணும், ஸோ நாளைக்கே வந்து ஃபாரின் ஃபண்ட் வருது அப்படின்னா கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் 3 years, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஃபண்டும் என்ஜிஓ ரிசீவ் பண்றாங்க இல்லைங்களா, எதுக்காக பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ஒன்லி எந்த பர்பஸ்க்காக அதை வந்து ரிசீவ் பண்ணாங்களோ அதுக்காக மட்டும் தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ ஒரு ரெஜிஸ்டர்ட் என்ஜிஓவும் என்ன பண்ண முடியும்னா அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட், ஸோ எவ்வளோ இன்கம் வந்துச்சு, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்க, அதோட ரிசிப்ட், சரிங்களா, பேமெண்ட் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்டு, அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு தேவையானது எல்லாமே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், சரிங்களா.
அண்ட் அதே மாதிரி என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஸ் அண்ட் ஆஃபீஸ் பேரர்ஸ் இன் என்ஜிஓ, ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை அதில் அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா அஃபிடேவிட் வந்து ஃபைல் பண்ணணும். சரிங்களா? எஃப்சிஆர்ஏ ப்ரொவிஷன்ஸ் படி நான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன், அந்த ரூல்ஸை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்ணணும். சரிங்களா? இப்போ கேட்குதுங்களா உங்களுக்கு வாய்ஸ்? வாய்ஸ் இப்போ எல்லாரும் கிளியரா இருக்குங்களா? இல்ல கண்டினியூஸா பேசிட்டு இருக்கப்போ பிரேக் ஆகுது சார். இப்போ நீங்க லாஸ்டா பேசினப்போ பிரேக் ஆனிச்சு. ஓ சரிங்க சரிங்க. ஓகே, இதுல எந்த டவுட்ஸ் இருக்குங்களா இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ்ல? இல்ல சார், இல்ல பிரேக் ஆகுறது எனக்கு மட்டும் தான் ஆகுது, இது எல்லாருக்கும் ஆகுதான்னு கேட்டுக்கோங்க சார். இல்ல எல்லாருக்குமே ஆகுது, சம்டைம்ஸ் ஆகுது. சம்டைம்ஸ் ஆகுதுங்களா சார்? சம்டைம்ஸ் அது ஸ்லோவா பிரேக் ஆகுது. ஓகே ஓகே, நெட்வொர்க்ல சம்திங் ஏதோ இஷ்யூ நினைக்கிறேன் சார். நான் ஆக்சுவலா அந்த அளவுக்கு இல்ல சார், அந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ இல்ல சார். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஒன்னும் அந்த அளவுக்கு நம்ம OFC ல தான் பண்றோம், ஆப்டிகல் ஃபைபர் கேபிளா இருந்தா அதுலயுமே வந்து ப்ராப்ளமா இருக்கு. டைட்டா இருக்கு, ரொம்ப பெரிய இஷ்யூ வரல, டைட்டா இருக்கு. ஒன்னும் இனிமே உங்களுக்கு PDF மெட்டீரியல் ஷேர் ஆகும் கண்டிப்பா. அதே மாதிரி வந்து வீடியோவும், ஒரு யூடியூப் வீடியோவும் தெளிவான வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். சரிங்களா? இன்னைக்கு இதோட கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம் சார். வேற யாருக்காவது ஏதாவது இத்தனை கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. நீங்க இப்பதான் கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை. சரிங்களா? குரூப்ல கூட உங்களோட டவுட் வந்து போஸ்ட் பண்ணலாம், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இது சம்பந்தமான டெஸ்ட் நீங்க என்னைக்கு எடுத்துக்கிறீங்க? இது வரைக்கும் நம்ம நிறைய டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஃப்ரம் பார்ட் 1ல இருந்து நம்ம பார்ட் 1 பார்த்தோம், சிட்டிசன்ஷிப் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம், ஸோ பார்லிமெண்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஜுடிஷியரி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து கவர்னன்ஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த கவர்னன்ஸ் செஷன் வந்து நாளையோட தான் கம்ப்ளீட் ஆகும். நாளைக்கும் இருக்கு. சரிங்களா? லோக்பால் லோகாயுக்தா அப்படிங்கிற முக்கியமான டாபிக் வந்து நாளை அடுத்து உங்களுக்கு லோக்பால் தான் வருது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கிரீன்ல லோக்பால் தான் வரும். லோக்பால் லோகாயுக்தா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால ஸோ இதோட செஷன் வந்து நம்ம நாளைக்கு ஹோல்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நாளைக்கு வந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே ஃப்ரெஷ்ஷாக வந்து லோக்பால் அண்ட் லோகாயுக்தா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் அதெல்லாம். அதனால நாளைக்கு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெஸ்ட் நீங்க எடுத்துக்கிறீங்க வீக்கெண்ட், மேபி சண்டே இல்ல சாட்டர்டே. சண்டே ஓகே சார். சண்டே ஓகேங்களா? சண்டே ஓகே. ஓகே, மத்தவங்க என்ன சொல்றீங்க? சண்டே ஓகே தான். சண்டே ஓகேங்களா? ஓகே, क्वेश्चंस நான் இன்டிவிஜுவலாவும் ஷேர் பண்றேன், இல்ல குரூப்லயும் ஷேர் பண்றேன். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் எனக்கு ஆன்சர் பண்ணி மட்டும் அனுப்புனீங்க அப்படின்னா நான் ஆன்சர் கீ வித் எக்ஸ்பிளனேஷனோட நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஓகே, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல சார். ஓகே, தேங்க்யூ. இல்ல சார். இல்ல சார், இது வரைக்கும் சார். ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். வெல்கம். கேட்கும்போது எனக்கும் தெரிஞ்சு ஒரு பொண்ணு சொல்லிச்சுல, நீங்க கேட்டீங்களா, அது கேட்கறதுக்கு தான் ஒரு 5 செகண்ட் முன்னாடி அப்படி கேட்டுச்சு. அப்படியே அப்படின்னு புரியுங்களா? சிடி ஸ்டக் ஆகும்போது அப்படியே வாய்ஸ் நல்ல வயசு நல்லா பேசுறாங்க, யாருன்னு தெரியல. அது தெரியல. ஆமா, தினேஷ்குமார் பேசினாரா இல்ல ராஜாங்கம் பேசினாரான்னு தெரியல. ராஜாங்கம் ஆடியோவே கனெக்ட் ஆகல. மெசேஜ் வேற அனுப்பிச்சு விட்டேன், ஆடியோ கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, அது பார்க்கவே இல்லை போல. இந்த வச்சு விட்டு வேற ஏதாவது வேலை பார்க்க ஆரம்பிச்சார், தெரியல. அதனால விட்டுட்டேன். மீதி அப்புறமேட்டு ஒரு